அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். கலப்பட டீசலை விநியோகித்த ஒரு குற்றச்சாட்டின் கீழே பெட்ரோல் பங்க் உரிமையாளர் ஒருவருக்கு 8 லட்சத்தி சொச்ச ரூபாய் அபராதம் விதித்து நுகர்வோர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கக்கூடிய விவகாரம் குறித்து தான் இன்னைக்கு நாம பேச இருக்கிறோம். சென்னை அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அஜய் பாஸ்கர். கடந்த 2022 ஆண்டுல கொச்சிக்கு போனவர் சென்னை திரும்புறாரு. அவருடைய பென்ஸ் கார்ல அவருடைய குடும்பம் சகிதமா திரும்பி வந்துட்டு இருக்காங்க. சேலம் தலைவாசல் பக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்க்ல அவருடைய அந்த பென்ஸ் காருக்கு டீசல் நிரப்புறாரு. டீசல் ஃபில் பண்ணிட்டு அந்த பெட்ரோல் பங்கை கடந்து போன கொஞ்ச தூரத்திலேயே கார் பழுதாகி நிக்குது. என்ன ஏது அப்படின்னு பாக்குறாரு. கார் மெக்கானிக் வராங்க. பார்த்துட்டு என்ஜின் பழுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது எப்படி இது வரைக்கும் நல்லா இருந்தது, திடீர்னு என்ஜின் பழுதானது அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. அப்ப அந்த டீசல்ல ஏதோ சிக்கல் இருந்ததுனாலதான் என்ஜின் பழுதாயிருக்கு அப்படிங்கிற விவரம் அவருக்கு தெரிய வருது. அது கார் பென்ஸ் கார் அப்படிங்கிறதுனால அந்த பகுதியில அதை சர்வீஸ் பண்ண முடியாம எங்க தடைப்பட்டதோ அந்த இடத்துல இருந்து சென்னை வரைக்கும் இன்னொரு வாகனத்தை பயன்படுத்தி சென்னைக்கு அந்த காரை கொண்டு வராரு. சென்னையில இருக்கக்கூடிய ஒரு ஷோரூம்ல அவருடைய காரை பழுது பார்ப்பதற்காக ஒப்படைக்கிறாரு. அப்ப அந்த ஷோரூம்ல கலப்பட டீசல்னாலதான் இந்த என்ஜின் பழுது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. அப்ப அவர் அந்த சேலத்துல அந்த பிரச்சனை ஆகும் பொழுதே அந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கிட்ட அவர் இத பிரச்சனையா கொண்டு போகிறாரு. அப்ப அவர்களும் என்ன பண்றாங்கன்னா அந்த காரை சென்னைக்கு கொண்டு போவதற்காகவும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய பயண செலவுக்காகவும் முதல் கட்டமா 64,000 ரூபாய் காசை அவங்க கொடுக்கறாங்க. 64,000 ரூபாயோட இந்த கேஸை முடிச்சிடணும்னு பெட்ரோல் பங்க் உரிமையாளர் நினைச்சிருக்கிறாரு. ஆனா பாதிக்கப்பட்ட அஜய் பாஸ்கரோ சென்னையில இருக்கக்கூடிய சென்னை நுகர்வோர் குறைதீர் ஆணையத்துல தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை வழக்கா தொடுக்கிறாரு. அதற்கு தேவையான ஆவணங்களை அவர் சமர்ப்பிக்கிறாரு. பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களை கூப்பிட்டு நீதிபதிகள் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுல நாங்க அப்படி பெட்ரோல்லாம் நாங்க டீசல்ல நாங்க எந்த கலப்படமும் இல்லை அப்படின்னு அவங்க வாதிடுறாங்க. அப்புறம் அந்த சர்வீஸ் ஷோரூம்ல இருந்து சில தகவல்களை பகிர்றாங்க. அப்ப அதிலிருந்து நீதிபதிகள் திரும்ப கேள்வி எழுப்புறாங்க. அதுல மிக முக்கியமா அப்ப உங்க தரப்புல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா எதற்கு முதல் கட்டமா 64,000 ரூபாய் நீங்க காசு கொடுக்குறீங்க? அந்த வண்டியை சென்னைக்கு எடுத்துட்டு போகிறதுக்கும் பயண செலவுக்கும் 64,000 ரூபாயை கொடுத்துட்டு இப்ப மேற்கொண்டு ஆகக்கூடிய செலவினங்களை ஏன் ஏற்க மறுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அந்த இடத்துல எழுப்புறாங்க. இதுல சேவை குறைபாடு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் அந்த டீசல் கலப்பட டீசல் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினதுல இருந்து அந்த கலப்பட டீசல்னால அஜய் பாஸ்கரனுடைய அந்த பென்ஸ் கார் அதற்கு ஏற்பட்ட பழுது, அந்த பழுது நீக்குவதற்கான செலவு 8,19,000 ரூபாயையும் அந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர் தான் வழங்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அது மட்டுமில்லாம பாதிக்கப்பட்ட அஜய் பாஸ்கருக்கு இழப்பீட்டு தொகையாக 10,000 ரூபாயும் வழக்கு செலவுக்காக 2,000 ரூபாயும் ஆக மொத்தம் 8,21,000 ரூபாயை வழங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவை ஆணையம் பிறப்பிச்சிருக்கு. ஆணையத்தினுடைய தலைவரா டி கோபிநாத், உறுப்பினர்களாக கவிதா, கண்ணன், ராமமூர்த்தி, இந்த மூவர் அடங்கிய அந்த ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்குங்க. அப்ப ஒரு பெட்ரோல் பங்க்ல கலப்பட டீசல் எப்படி அது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. நாமளும் இன்னைக்கு 2 வீலர்ல இருந்து பல்வேறு நம்மளுடைய போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வாகனங்களுக்கு அன்றாடம் பெட்ரோல் டீசல் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்ப நமக்கே இது ஒரு கேள்விக்குறியா மாறுதுங்க. தமிழகத்துல இது போல ஒரு கலப்பட டீசல் விவகாரம் அப்படிங்கிறது ஆண்டாண்டு காலமா இருந்துட்டு வருது அப்படிங்கிறத சில சம்பவங்கள் நமக்கு சுட்டி காட்டுதுங்க. 2021 தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை பக்கத்துல காங்கேயத்திலிருந்து டேங்கர் லாரியில கலப்பட டீசலை கடத்திட்டு வந்தாங்கன்னு சொல்லி ஒரு 5 பேரை கைது செய்திருக்கிறாங்க. 2024 அதே தூத்துக்குடி தெர்மல் நகர் விளக்கு பகுதியில 11,800 லிட்டர் கலப்பட டீசலை அதனுடைய வாகன ஓட்டுநரோட கைது செய்திருக்கிறாங்க போலீசார். அதே போல ஜூலை 2024 தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகம் அருகில ஒரு 9,000 லிட்டர் கலப்பட டீசலை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறாங்க. மதுரையிலிருந்து அந்த டீசல் கடத்திட்டு வரப்பட்டதா தகவல் வந்திருக்கு. முதல் சம்பவத்துல அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை அருகே கைப்பற்றப்பட்ட சம்பவத்துல காங்கேயத்திலிருந்து கடத்திட்டு வந்தாங்க அப்படின்னு வழக்கு பதிவாயிருக்கு. குறிப்பா அந்த தூத்துக்குடி பகுதியிலேயே இந்த கலப்பட டீசல் கைப்பற்ற
பட்டதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மீன்பிடி படகுகளுக்கும் லாரிகளுக்கும் இந்த டீசல் பயன்படுத்துறதுக்காக இது கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரம் தெரிய வருதுங்க. அடுத்தது, நாமக்கல்ல தமிழ்நாடு ரிக் உரிமையாளர்கள் கூட்டமைப்பு, அதாவது போர்வெல் அமைக்கக்கூடிய, போர்வெல் போடக்கூடிய அந்த உரிமையாளர்களுடைய கூட்டமைப்பு சார்பா நாமக்கல் மாவட்டங்கள்ல கலப்பட டீசல் அப்படிங்கிறது வந்து புழங்கிட்டு இருக்கு, அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு தீர்மானமே நிறைவேற்றி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கலப்பட டீசலை பயன்படுத்தி சில ரிக் உரிமையாளர்கள் கம்மியான விலையில போர் போடுறதுனால எங்களுடைய அந்த தொழில் வந்து பாதிக்குது, இந்த கலப்பட டீசலை பயன்படுத்துறதுனால 2 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த ரிக் எந்திரங்கள் வந்து பழுதாகிறதுக்கான வாய்ப்பும் சுற்றுச்சூழல் பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் இந்த கடத்தல் சம்பவங்கள் எல்லா வழக்குகளையும் குடிமைப் பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை போலீசார் தான் இந்த வழக்குகளை கையாண்டுட்டு வராங்க. வழக்கமான போலீசார் அதை பறிமுதல் செய்திருந்தாலும் வழக்கை ஹேண்டில் பண்றது என்னவோ குடிமைப் பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை போலீசார் தான். அப்ப தமிழகத்துல நமக்கு கவனத்துக்கு வந்த இந்த சம்பவங்கள்ல இருந்து வந்து பார்க்கும் பொழுது கலப்பட டீசல் அப்படிங்கிற ஒரு விவகாரம் தமிழகத்துல இருந்துகிட்டு இருக்கு, அது அதன் பின்னணியில ஒரு நெட்வொர்க் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இந்த கலப்பட டீசல் அப்படிங்கிறது நம்பகமாக நாம் வந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் பங்கையும் அது வந்தடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இதுல நமக்கு வந்து அதிர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கு. அப்ப பெட்ரோல் பங்குகள்ல இது போன்ற கலப்பட டீசல் அல்லது கலப்பட பெட்ரோல் இல்லாது இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு பொருத்தமான ஒரு ஆய்வையும் பொருத்தமான ஒரு தடுப்பு ஏற்பாட்டையும் நுகர்வோரை பாதிக்காத அளவுக்கு உரிய பாதுகாப்பையும் ஒரு உத்தரவாதத்தையும் அரசு தரப்புல அதை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு.